सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பார்த்தா அருமையான உபதேசங்கள், பாகவதத்துலேயும் அருமையான உபதேசங்கள்லாம் இருக்குது. நாம் பலவிதமான ஆசைகளோடு வாழ்கிறோம் இல்லையா? உண்மையிலேயே நாம் இந்த சரீரம் கிடையாது, அல்லாது அரைச்சமாக அரைக்கிற மாதிரி நாம் என்ன ரொட்டீனாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து அதே சாப்பாடு, அதே சாம்பார் ரசம், அதே கூட்டு பொரியல், அதை தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். திருப்பி அதே தான், திரும்பி அதே ரொட்டீன். வெரைட்டியாக வேறு ரைஸ் சாப்பிட்றோம், புளியோதரை சாப்பிட்றோம், தேங்காய் சாதம் சாப்பிட்றோம், தயிர் சாதம் சாப்பிட்றோம், மறுபடியும் அதே சாம்பார் ரசம் தயிர் சாதம். இது இப்படி அதாவது அரைச்சமாக தான் அரைச்சின்னு இருக்கோம். புனச்சரி விதச்சர்வன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கனவுக்குள்ளே இன்னொரு கனவு காண்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனே தப்பு. இந்த தேகம்னு நம்ம நினைக்கிறதே தப்புன்ட்டு. இந்த தேகமே நீ கிடையாது. அப்போ தேகத்துக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். அப்புறம் இந்த மனசுன்னு சொல்கிறோம். இந்த மனசே நம்ம கிடையாது, இந்த தேகமே நம்ம கிடையாது. அப்போ ஐடென்டிஃபிகேஷனே தப்பு, இந்த தேகம் கிடையாது. அப்புறம் தேகத்துக்கு சம்மந்தமான உறவினர்கள்லாம் நாமன்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன ஒரு அதர்மம் பாருங்கள். அதர்மத்தை தர்மமாக நினச்சிட்டு அதுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுற பாருங்க. அந்த தேகத்துக்கு சம்மந்தமானவர். அதுதான் பாகவத்தில் சொல்லியிருக்கு, தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்மசைன்யேஷு அசத்ஸ்வபிஹி. எல்லாமே இந்த தேகம்னாவே ஃபஸ்ட்டு இந்த தேகமே நம்ம கிடையாது. அபத்தியம், அப்புறமா மனைவி, கலத்திரம், நம்ம உறவினர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள், உறவினர்கள், மற்ற எல்லாமே சேர்ந்தா எல்லாமே அசத்து ஸ்வபி. எல்லாம் அழியக்கூடிய, இந்த சரீரமே அழியக்கூடியது. இந்த சரீர சம்பந்தமான எல்லாமே நம்ம கிடையாது, இந்த ஆத்மா கிடையாது. அதெல்லாம் தனி ஒரு வஸ்து. அது வாஸ்தவத்தில் இருக்கக்கூடிய வஸ்து கிடையாது. அது என்னென்னா அசத் சொபிகி, அழியக்கூடியவைகள், நிலையற்றவைகள், பொய்யானவைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த தேகத்துடைய தேவைகள், மனசனுடைய தேவைகள், மனசில் எவ்வளோ ஆசைகள், பெண் ஆசை, மண் ஆசை எல்லாமே. அப்புறமா அதை அடைவதற்காக போராட்டங்கள், அதற்கு வேண்டி அதிகமான செயல்களில் ஈடுபடுறது, எல்லாம் ஆசைகளோடு செயல்படுறது. அப்போ
அப்போது ஐடென்டிஃபிகேஷனே தப்பு. அப்புறம் அதனுடைய தேவைகள் வேறு பூர்த்தி பண்ணுறது, தேகத்தினுடைய தேவைகள் மனசனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது என்ன ஒரு அறிவீனம் இல்லை? ஐடென்டிஃபிகேஷனே தப்பு. ஐடென்டிஃபிகேஷனே கனவு காண்ற மாதிரி, அந்த கனவுல ஒரு கனவு காண்ற மாதிரி அந்த தேகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது என்னென்னா அதே ரொட்டீன் தான். அரைச்சமாகவே அரைக்கிறது தான். அரைச்சமாகவே திருப்பி புனச்சரிவித சர்வனானா திருப்பி அரைச்சதே அரைச்சின்னு இருக்கும். ஆனால் சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், சம்மந்தமில்லாத வேலைகளை செய்கிறோம். நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆத்மா வேறு, இந்த உடல் வேறு. ராங் ஐடென்டிஃபிகேஷன், அதே சமயம் ராங் தாட்ஸு. அம்மா எல்லா ஆக்டிவிட்டீஸ் ராங் ஆக்டிவிட்டீஸ், எல்லா செயல்களும் தப்பான செயல்கள். எல்லாமே பாருங்கள், தப்பானதை சரியானதாக நாம் நினச்சோம். அதுதான் எங்கே இருக்க வேண்டும் நாமெல்லாம், நம்ம யார்? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பகவானுடைய அம்சம். அதாவது ஒரு நிமிஷம் நம்ம இந்த ஆத்ம ஞானத்தை விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோ மனசை விஷய சங்காகுலதிய, இந்த உலக விஷயங்களாகிய விஷமானது நம்ம மனசை எப்படி கஷாயப்படுத்தி வச்சு நம்ம ஆத்மாவை மறக்க வச்சு, இந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் நாள் தானே வர்றது. இதெல்லாம் எது அதர்மம்? தேகம்னு நினைக்கிறதே அதர்மம். அந்த தேகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அதர்மத்துக்கு மேலே அதர்மம் இல்லையா? கனவுல இன்னொரு கனவு காண்ற மாதிரி. அது என்ன ஒரு பொய்யான வாழ்க்கைக்கு அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கு வேண்டி கடுமையாக போராடுறோம். உண்மையிலேயே சாந்தியான ஸ்வரூபம் தான் நம்மளுடைய ஸ்வரூபமே. ஆனந்தமயமானது, சாந்தியானது, நிம்மதியானது ஆத்மஸ்வரூபமே. அதுதான் கீதையில் பகவான் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் என்னை பார்க்குறவன், என்னை எல்லா இடத்துலையும் பார்க்குறவன், எனக்குள் எல்லாவற்றையும் பார்க்கிறவன், அவன் என் கண்ணை விட்டு மறைவதில்லை. அவனுக்கு எனக்கு தென்படாமல் போகிறதில்லை. ஏன்னா பகவான் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா. பகவானுடைய அம்சங்கள் தான் நாமெல்லாம். அப்போ பகவானை போலவே வாழ வேண்டியவர்கள். ஏன்னா இப்போ தவறான இடத்துல தள்ளப்பட்டிருக்கோம் நாம். இதுக்கு எவ்வளோ மனக்கோட்டைகள், எவ்வளோ தேவையில்லாத கடமைகள்னு பேரால் நம்ம எதையோ படிச்சுண்டு, எதையோ உத்தியோகம் பார்த்துண்டு, ஏதோ ஒரு செயல்களை செய்துண்டு, என்னத்தையோ சம்பாதிச்சுண்டு, யார் கூடவோ உறவாடிக்கின்னு. ஆனால் இதெல்லாம் இப்போ இருக்கிற தற்காலிகமான சூழ்நிலையில் இவைகள்லாம் கரெக்டாக நடக்கிற மாதிரி, இவரெல்லாம் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, எல்லாமே என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய சுகம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, உத்தியோகம், நான் சம்பாதித்த காசு அப்படின்னு எத்தனை விதமாக நாம் அப்படியே ஒரு பெரிய ஒரு மாயா வலையை நாமளே ஒரு வலையை பின்னிடுறோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய வலையை பின்னிட்டு எப்படி ஒரு 8 கால் பூச்சி தன் வாயிலிருந்தே பெரிய வலையை பின்னிடுதோ, அது மாதிரி நம்ம எண்ணங்களால், நம்ம ராங் ஐடென்டிஃபிகேஷனால் இந்த உறவினர்கள்லாம் நிறைய சேர்த்துக்கிறோம். எவர்களோட உறவாடின்னு இருக்கிறோம். இதுதான் சதம், இதுதான் நித்தியமானது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம். அசத்துன்றார், அசத் ஸ்வபி அப்படின்றார். அது நித்தியம் இல்லாததாக இருந்தாலும் கூட தேஷாம் பிரமத்துவ நிதனம், அந்த குடும்ப பட்டுதலில் போய் ஏமாந்து போகிறான் மனுஷன். அப்போது ஒரு நாள் அவர்களை இழந்துருவோம், இல்லாட்டி நாம் அவர்களை விட்டு போயிடுவோம். நிதனம் பஷ்யன் நபின பஷ்யதி, பார்த்தும் அதை உணராமல் இருக்கின்றான் மனுஷன். இதெல்லாம்
எப்படி இது அனுபவத்தில் வரும் அப்படின்னா பரத யோகேஸ்வர் சொல்கிறார், வினா மகத்பாதராஜ் அபிஷேகம். அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய மகான்களை போய் சேவிச்சா தான். யாரால நமக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது சொல்லும் பாவா? மகான்களுடைய பாதத்துளி, அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள், அப்படியேப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்களுடைய மகாத்மாவுடைய பாதத்துளி எடுத்து சிரசில் தரிச்சுட்டா நமக்கும் அந்த அனுபவம் ஏற்படும். டோட்டல் சரண்டர், சரணாகதி பாவம் வேணும். நிறைய நாமா சொல்லணும். அப்போ தான் பகவானுடைய அட்டாச்மெண்ட்டு, நேரடியாக பகவானோட தொடர்பு கொள்கிறோம். நாம் நிறைய ராமநாமா சொல்லி அதுவே ஞானத்தை கொடுத்துரும், வைராக்கியத்தை கொடுத்துரும், பக்தியை கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும். ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனமே ஏதோ நிர்வித்தியமானானா எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்துருமா. இச்சதாம் இந்த உலக ஆசைகளையும் கொடுத்துருமா. அகுதோபயம் பயமற்ற மரண பயத்தை கூட மரண பயமற்ற நிலையை கொடுத்துருமா. எல்லா பயத்தையும் போய்கிடும், பயமற்ற நிலையை கொடுத்துருமா. அதாவது மோட்சத்தை கொடுத்துரும். சம்சார பயம் விட்டு நீங்கிடும், சம்சார பயம் நம்ம விட்டு போயிடும், மோட்சத்தை கொடுத்துரும். ஏற்கனவே நம்ம அரைச்சமாக அரைச்சுன்னு தான் இருக்கிறோம், ரொட்டீனாக செய்கிறோம். ஆனால் அதில் சலிப்பு கிடையாது, களைப்பு கிடையாது, அதுலேருந்து நம்ம பின்வாங்கிறதும் கிடையாது. நிவர்த்தி குணவருத்தி, இந்த குணவருத்திகளில் நம்ம உழல்றதுக்கு தான் ஆசையாக இருக்குது. சாப்பிட்ட சாப்பாடு தான், ஆனால் அடுத்த வேளை பசி எடுக்கும்போது புதுசாக சாப்பிட்ற மாதிரி மறுபடியும் நல்லா அலைஞ்சு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், மறுபடியும் அதே வாழ்க்கை, அதே அரைச்சமாகவே அரைச்சின்னு இருக்கும். ஆனால் இதில் எங்கேயாவது சலிச்சமா, எங்கேயாவது வெளியே வந்தோமான்னு கேட்டால் இல்லை. அதே தான் திருப்பி செய்ய போகிறோம். அப்போ எப்படி தெரிஞ்சே ஏமாறுறோம் பாருங்கள் நாம். இது ஏற்கனவே அனுபவித்தோம், அதுக்கப்புறமா அது போதும்னு தோணுச்சு, மறுபடியும் ஆசையை தூண்டுது, மறுபடியும் செயல்படுறோம், மறுபடியும் அதை அனுபவிக்கிறோம், மறுபடியும் இது மரணம் வரைக்கும் அப்படி தொடர்ந்துனே வருது பாருங்கள். இந்த அரைச்சமாக அரைக்கிறதே மரணம் வரைக்கும் பின்தொடர்ந்து வருது. அதுக்கு பிறகு இன்னொரு பிறப்பு, இன்னொரு மரணம், இன்னொரு பிறப்பு, இன்னொரு மரணம், இன்னொரு பிறப்பு, இன்னொரு மரணம், இப்படி பிரவாகமாக கோடிக்கணக்கான ஜென்மங்களாக நாமே ஏமாத்தின்னு இருக்கோம். அதுதான் சொல்ல பஷ்யன்ன பின்ன பஷ்யதி, இவைகளை பார்த்து கூட உணராமல் இருக்கிறானே, பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் எந்த கடமைகளும் எல்லாம் திணிக்கப்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு எந்த கடமைகளும் கிடையாது. இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, எல்லாமே திணிக்கப்பட்டது. இந்த தேகத்துக்காக, தேகத்தினுடைய சௌகரியங்களுக்காக இந்த உறவுகள் இணைக்கப்பட்டது. அந்த உறவுகளுக்காக இவன் செயல்பாடுகள் எல்லாம் திணிக்கப்பட்டது. உண்மையிலே தேகத்துக்கு இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அதான் மாயா. மாயா சா மாயா, எது ஒன்று இல்லாதது இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது, அதான் மாயா. கயிறை பாம்பாக நினைக்கிற மாதிரி, ஜடமான ஒரு கயிறை உயிருள்ள பாம்பாக நினைக்கிறது மாதிரி, சைதன்யமே இல்லாத இந்த தேகத்தை நாம் சைதன்யம் உள்ளவனாக ஆத்மா நீ இருக்கிறதுனால தேகத்தை சைதன்யம் உள்ளதாக, அது அசத்தான ஒரு விஷயத்தை சத்தான ஒரு வஸ்துவாக மதித்து அதனுடைய தேவைகளை, அந்த தேகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். அசத்தான விஷயங்கள் அதான் அசத் ஸ்வபீகி. இந்த தேகத்து சம்பந்தமான உறவினர்கள் அதான் தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத். இந்த ஆத்ம சைன்யங்களாகிய நம்முடைய உறவினர்கள், இந்த சைன்யங்கள் எல்லாம் அசத்து தான்.
அதாவது அசத்துன்றது அந்த தேகங்களை சொல்கிறேன். அந்த தேகங்கள் தானே, தேகங்களை வச்சு தானே அடையாளம் கண்டு முடியும். ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே ஆத்மா தானே, ஜீவாத்மா. அது ஒரே மாதிரி தானே இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் தேகங்கள் மட்டும் விகாரங்கள் மாறுபடுகிறது இல்லையா. இவங்க அம்மா, ஆண் பெண், அம்மா அப்பா, அண்ணன் தம்பி அப்படின்னு அந்த தேகங்கள் முகங்கள் மாறுபடுகிறது. அந்த வேறுபாடுகளை வச்சு தானே என் உறவினர்கள் நீ சொல்கிற, அவர்கள் எதிரிகள்னு சொல்கிற, இவங்க மத்தியஸ்தர்கள் சொல்கிற, இவங்க உதாசீனர்கள்னு சொல்கிற, நான் இந்த தேகம்னு சொல்கிறேன். அப்படி மாற்றடிக்கிறேன் இல்லையா. அப்போது எல்லாம் ராங் ஐடென்டிஃபிகேஷன் தான் இல்லை. அப்போது அவைகளுடைய சம்பந்தங்களால் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் அசத் ஸ்வபிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். அவைகள் அனித்தியமானவைகள், அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் சம்மந்தம் இல்லாத மாதிரி நினச்சிருந்தா அதான் அசத். அழியக்கூடிய விஷயத்தை அழியாத ஆத்மாவோடு சம்மந்தப்படுத்துகிறோம். எங்கன்னா பொருந்துதான் பாருங்கள். அழியக்கூடிய இந்த உடலங்களை அழியாத ஆத்மாவோட சம்மந்தப்பற்றி அந்த அவைகள் தான் நான். அவைகள் தான். என் பிள்ளையை அடிச்சுட்டா எனக்கு கோபம் வரும், ஏன்னா அந்த பிள்ளையே நான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு பட்டுதல் அவரிடத்துல பந்த பாச பிணைப்பு அப்படி இருக்கு. அவர்கள் என்னுடையவர்கள் மட்டும் இல்லை, அவர்களே நான். அவர்கள் எனக்கு எதாவது பண்ணால் கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் என்னுடைய பிள்ளை ஏதாவது பண்ண செம கோபம் வரும் அப்படின்றான். அவள் எந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ பட்டுதல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஆனால் உண்மையிலே அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, இந்த உடலுக்கு, இவனுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற மனுஷ உடலுக்கு கூட இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. நடுவில் இந்த உடம்பு வந்திருக்கு, ஆனால் உடம்புக்கு அந்த ஆத்மாவுக்கும் அதனோட ஒட்டுறதே கிடையாது. ஆனால் சம்பந்தம் வர்ற மாதிரி இந்த ஜீவன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து மயங்கும் தன்மையினால் அந்த தேகத்துக்கு வசப்பட்டு செயல்படுகிறது. ஆனால் இந்த ஜீவாத்மான்ற பக்ஷியானது இப்படி மயங்கிறது, இன்பம் துன்பன்ற பழங்களை சாப்பிட்டுன்னு வாழ்க்கையை அனுபவிச்சுன்னு இருக்கு. இதை சாட்சி மாத்திரமாக பார்த்து நிற்கிற பரமாத்மா எப்படி இருக்கு பார். பரமாத்மான்ற பட்சின்னா எதனோட சம்மந்தம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இன்பத்துலேயும் போய் குதுகலிக்கலை, துன்பத்துலேயும் போய் தோண்ட விழலை. ரெண்டு பழங்களையும் சாப்பிட்றது ஜீவாத்மா, ரெண்டுத்துலேயும் போய் அப்படியே மயங்கிடுது, தானே அதுவாகிடுது. ஆனால் உண்மையிலேயே அதனுடைய ஸ்வரூபம் வேறு, அழிவற்றது, ஆனந்தமயமான சச்சிதானந்த ஸ்வரூபம். கொஞ்சம் அந்த பரமாத்மாவை கிருஷ்ணனை திரும்பி பார்த்த உடனே, ஆஹா கிருஷ்ணனை மாதிரி நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை சே தப்பன்ட்டுமே. கிருஷ்ணனை போல் ஆனந்தமாக இருக்க வேண்டியவர்கள். உனக்கு அதர்மம் கிடையாது, தர்மம் கிடையாது. தர்ம பிரவೃತ್ತಿயே இல்லைன்னும் போது உனக்கு அதர்ம பிரவೃತ್ತಿ எப்படி ஏற்படும்? நல்லதே கிடையாது, அப்போ கெட்டது எங்கேருந்து வரும்? உனக்கு நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. இந்த ஆத்மா எதுக்கும் அணுத் விக்ன மனசு, அது துக்கத்தினால மனசு விக்னமா துன்பப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆத்மா நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாபகா நயனம் கிளேதயந்தி மார்கதன் ஸ்லோகம் பகவத்கீதை வருது. அப்போ பஞ்சபூதங்களாலே ஒன்றும் பண்ண முடியாத இந்த ஆத்மாவை அந்த பஞ்சபூதங்களால் ஒரு உருவமாகப்பட்ட மற்ற ஜீவராசிகளாலேயா இந்த ஆத்மாவை ஏதாவது பண்ணிட முடியும்? இல்லை மற்ற வஸ்துக்களை, பஞ்சபூதங்களாலான மற்ற வஸ்துக்களாலேயா ஏதாவது பண்ணிட முடியும்? பஞ்சபூதங்களாகவே தனித்தனியாக இருந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆத்மாவை. அவைகள் ஒன்றா சேர்ந்து மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் அழிவற்றது. நாம் எப்பொழுதும் நித்தியமாகவே இருக்கக்கூடியவர்கள். நாம் தேகம் மாறும்,
மனுஷ தேகம் மாறும், பூனை தேகம் மாறும், நாய் தேகம் மாறும், யக்ஷர்கள், ராட்சசர்கள், அசுர தேகங்கள், பலவிதமான தேவர்கள் போன்ற பலவித தேகங்கள் மாறும். புல்லாய், பூண்டாய், புழுவாய், மரமாகி தேகங்கள் மாறலாம். ஆத்மா மாறவே மாறாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஆத்மா என்ன கலரில் இருக்கும்? வெள்ளையாக இருக்குமா, சிவப்பாக இருக்குமா, இதாக இருக்குமா? ஆத்மா கலரில் எந்த கலரில் இருக்கும்? அதுக்கு கலர் கிடையாது. எதனோடும் அதை மேட்ச் பண்ண முடியாது, எதனோடும் கம்பேர் பண்ணவும் முடியாது அது. ஏன்னா அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. அது அந்த ஆத்மா பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடியது. அவைகளால் தான் எல்லாமே ஜடமான வஸ்துக்கள்லாம் இயக்கமடைகிறதுக்கான சைதன்யம் உள்ளவைகளாக பிரகாசிக்கிறது. ஜடமான ஒரு பொருளை கூட அது உள்ளே புகுந்ததுன்னா, இப்போ ஒரு ரேடியோ கூட கரண்ட்டு வந்துடுச்சுன்னா அது எப்படி பாடுதோ அது மாதிரி. கரண்ட் இல்லைன்னா அந்த ரேடியோ பாடுது. அது ஜடமான எல்லா வஸ்துக்களும் பக்காவாக இருக்குது. ஆனால் அதில் கரண்ட் இல்லைன்னா அந்த வஸ்து செயல்படாது. ஒரு ஃபேனு, லைட்டு எரியுதுன்னா அது கரண்ட் வேணும். அதில் டங்ஸ்டன் அந்த எரியெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பல்ப் இருக்குது, அந்த கண்ணாடி பல்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆனால் கரண்ட் இல்லைன்னா அது எப்படி எரியும்? எரியாது இல்லையா? அதே மாதிரி ரேடியோ பாடணுன்னா பாடாது இல்லையா? கரண்ட் இல்லைன்னா. இல்லை பேட்ரினா அந்த பேட்ரி போடணுன்னா பேட்டரியில் அது கரண்ட் இருக்குது இல்லையா? இல்லைன்னா பாடாது. அந்த கரண்ட்டு தானே ஆத்மா, பிரகாசம், உயிர். அது மாதிரி தான் ஒவ்வொரு வஸ்துக்குள்ளும். அது மாதிரி இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த தேகத்துக்கு மரியாதையே கிடையாது, மதிப்பே கிடையாது. அது பணம், அதுக்கு சவம்னு பேர். அது சிவம் ஆகாது. அதனால் நாம் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கிறோம், ஆத்மஸ்வரூபமாக தான் இருக்கிறோம். நம்ம தேகஸ்வரூபமாக இல்லை. ஆனால் தேகமாக நம்மளை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். எப்போவுமே நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கும். அது என்னென்னா ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டிய விஷயம் இல்லை, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து அப்படின்ட்டு பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேத்தியம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய வஸ்து. அது அந்த வஸ்துவை நீ ஆத்மஸ்வரூபத்தை அடையணும்னு சொல்லுவாங்க சில பேர். ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டிய வஸ்து இல்லை அது. அது தெரிந்து கொள்ள, நீ ஆத்மான்றதை, நீ இந்த உடல் இல்லை அப்படி ஆத்மான்றது உன்னை தெரிந்து கொள்ள வேண்டிய வஸ்து அந்த ஆத்மா. ஆனால் வேத்தியம் வாஸ்தவத்தில் அதுதான் சத்தியம். அதனால் வாஸ்தவம் அத்திர வஸ்து, அந்த வஸ்துவை நீ தெரிஞ்சுட்டன்னு சொன்னால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை உனக்கு வாழ்க்கையில் மங்களம் ஏற்படும். சிவதம் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டேன். ஒரு க்ஷணம் நீ தேகத்தில் இறங்கிட்டேன்னு சொன்னால், அப்போ ஐயோ நான் அங்கே போனேன், ஸ்கூலுக்கு போனோம், அது போனோம், காலேஜுக்கு போனோம், வேலைக்கு போனோம், உத்தியோகத்துக்கு போனோம், சம்பாதிக்கணும், கடன் தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குது, அந்த சொத்து போயிடுமா, இந்த சொத்து போயிடுமா, அந்த சொத்துக்காக போய் கோர்ட்டு கேஸ் ஆடணும், இது பண்ணணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதுக்காக போய் ஓட்டி சம்பாதிக்கணும். அப்போ 1008 விஷயங்கள், கடமைகள் உனக்கு வந்துடுச்சு. எப்போ இந்த ஆத்மா விட்டு தேகத்தில் இறங்கினியோ அடுத்த நிமிஷத்தில் நீ மாயை உன்னை போட்டு புரட்டி தரும். அப்போ எப்படின்னா, இப்போ தான் நீ அசிவம் மங்களமற்றவனாக அமங்கல சொருபியாக மாறுற. எப்போனா தேக நிலையில் இறங்கின உடனே 1008 கடமைகள், 1008 விஷயங்கள், 1008 பிரச்சனைகள், 1008 குழப்பங்கள் உன்னை போட்டு வாட்டி எடுத்துன்னு இருக்கும். இந்த உயர்ந்த விஷயத்தை, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காதனால்தானே இப்படியாப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருப்பனா, சிவதம். தேகமே நீ இல்லைன்னா தேகத்துக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் உனக்கு கிடையாது. தாபத்ரய உன்மூலனம், 3 வித தாபங்கள். தேகமே கிடையாது, தேகமே உனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஆத்மஸ்வரூபம்னு உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால்
தாபத்ரய உன்மூலனம். அதாவது என்னென்னா, வேரோட அந்த தாபத்ரயங்கள், உடலால் மனசால் வரக்கூடிய தாபங்கள் கிடையாது. பிற ஜீவராசிகளாலேயோ பஞ்சபூதங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த ஆத்மாவோ, அதான் சொன்ன பஞ்சபூதங்களால் வரக்கூடிய ஆபத்துனா, நீரால் நினைக்கிறது, நெருப்பால் எரிக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆத்மாவை. இது தேகத்தை தான் பிற ஜீவராசி, இப்போ பாம்பு கடிக்கிறது, தேல் கடிக்கிறது, அது பிற ஜீவராசிகள் வெட்டுறது, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, அஸ்திரங்களால் வெட்டுறது. அப்போ பிற ஜீவராசிகளால் வெட்டப்படுறது, கொல்லப்படுறது எல்லாமே இந்த தேகத்துக்கு தான். இந்த ஆத்மாவுக்கு அது கிடையவே கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தேகம் ஹன்யமானே சரீரம். அப்போ கொண்டா கூட அந்த சரீரத்தை தான் கொல்ல முடியும், அந்த ஆத்மாவை வெட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பற்றி. அப்போ 3 வித தாபங்களால் நீ பாதிக்கப்பட மாட்ட. நீ உன் சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே, தெரிஞ்ச போதே. அப்போது பஞ்சபூதங்களால் பாதிப்பு கிடையாது, பிற ஜீவராசிகளால் பாதிப்பு கிடையாது. மனசுக்கு கவலை வருது, அது ஆதின்னு பேர். உடலுக்கு நோய்கள் வருது, அது வியாதின்னு பேர். மனசில் என்னென்னா ஆதி கவலைகள் எதனால் வருதுன்னா, காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் சோகம் மோகம் பசி தாகம் இதெல்லாம் வருது இல்லையா. மனசில் தாக்குது, உடலுக்கு தாக்குது. இந்த பாதிப்புகள்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. தேகத்துக்கு உண்டு பாதிப்பு, மனசுக்கு உண்டு பாதிப்பு, எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு பாதிப்பு கிடையாது. அந்த ஆத்மா விஷயத்தை நான் ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறது தான் வேத்தியம். அதுதான் வாஸ்தவம். தெரிஞ்சிக்க வேண்டிய வாஸ்தவமான வஸ்து எதுனா ஆத்மா தான். அதை தெரிஞ்சுக்கிட்டால் சிவதம், வாழ்க்கையில் மங்களம் ஏற்பட்டுரும். தாபத்திரைய உன்மூலனம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அந்த ஆத்மா என்ன நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுனா, கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கோ. கிருஷ்ண பக்தியினால்தான் உனக்கு ஞானம் உண்டாகும். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யதஹைதுகம். உடனே நீ வைராக்கிய நிலை அடையும். ஆஹா, இவைகள்லாம் நான் இல்லையே, இந்த உடம்பே நான் இல்லை, இந்த உடலுக்கு தேவையான ஆசைகள்லாம், இது என்னுடைய காதலி, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய சொத்து, இது சோகம், என்னுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஆசைகள்லாம் ஃபஸ்ட்டு இந்த உடம்பே நான் இல்லை, இந்த உடலுடைய தேவைகளாக என்னை சார்ந்ததாகும். இவைகளை அடையிறதுக்காக வீணாக முயற்சி பண்ணனே. ஆஹா, இந்த சொத்து சுகம் மனைவி குழந்தை இவைகளை அடையிறதுக்காக நான் வீணாக பிரயத்தனம் பண்ணனே. அப்போ தேகமே நம்ம கிடையாது, அந்த தேக தேவை. எப்படிப்பட்ட ஒரு கனவான வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கனவை விட்டு எழுந்துக்கணும், தூக்கத்திலேருந்து எழுந்துக்கணும். அஜ்ஞானம் என்ற தூக்கத்திலேருந்து எப்போ எழுந்துக்கணும், அப்போ தான் எனக்கு கோடி சூரியன் உதயமானது போல் ஒரு குருவான ஒரு கணை தந்து விடுறார். அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரபா. இந்த அஜ்ஞானம் அடியோடு ஒழியணும். இவரெல்லாம் என்னுடைய உறவினர்கள், இந்த தேகம் நான், இதெல்லாம் அதான் சொல்கிறேன். எதை மறந்தாலும் மறக்கலாம், ஆத்மாவை மறக்கக்கூடாது. ஆனால் மற்றது எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம், ஆனால் ஆத்மாவை சுத்தமாக மறந்தே போயிருக்கோம். இதான் மறக்கக்கூடாது. அதுதான் பாகவதத்தில் அங்கே சொல்லியிருது. வேத்தியம் தெரிஞ்சிக்க வேண்டியது வாஸ்தமாத்திர வஸ்து சிவதம் தாபத்திரைய உன்மூலனம். அப்போது உனக்கு தாபங்கள் இருக்காது, வேரோட பிடிங்கி வச்சிடும். அதனால் சிவதம் மனசில் மங்களம் ஏற்படும். நீ யார், நீ எங்கே இருக்க வேண்டிய என்ன எல்லாமே உனக்கு என்னென்னா தெரிய ஆரம்பிச்சிடும். காலப்போக்கில் அது தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் விசாரணை பண்ணுறதுக்கு சத்சங்கம் இல்லை, சாஸ்திரம் இல்லை. சாஸ்திரம்லாம் நிறைய இருக்குது, நாம் தான் எடுத்து பார்க்குறது இல்லை.
இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது என்னென்னா, எதுவுமே செய்ய வேண்டியது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்ய வேண்டியது. எல்லாமே சாட்சி மாத்திரமா பார், எல்லாமே சாட்சி மாத்திரமா பார். பகவானுடைய கிருபையினால் எல்லாம் நடக்குது. ஆமாம், நடக்குது. அது நீ தடுத்துட முடியுமா? நீ தடுக்கணும்னு இறங்கும்போது உடம்பு நிலையில் கீழே இறங்கிட்ட. நீங்கள் எப்போ தேக நிலையில் இறங்குறியோ அன்றைக்கே நம்மளுக்கு சனியம் பிடிச்சது. அன்றைக்கே சனி பிடிச்சி, அன்றைக்கே களி பிடிச்சிடுவோம். தேகத்தில் சிக்காமல் பகவத்கீதையில் சொல்கிறார் 4வது அத்தியாயத்தில், இது என்னென்னா, ஞானத்தை விட பவித்திரமானது எதுவுமே கிடையாதான். நீ எவ்வளோ பெரிய பாபத்தில் பெரும் பாவியாக நீ இருந்தால் கூட இந்த ஞான விசாரத்தினால ஒரு படகுல கடலை கடந்து போகிற மாதிரி இந்த அஜ்ஞானம் என்ற கடலை ஈஸியாக கடந்துடலாமா? இதனால் நான் எப்படி பவித்திரமாகனா, ஒரு நெருப்பு எப்படியாப்பட்ட எரிக்க முடியாத குப்பையும் எரித்து அப்படி தள்ளித்து பற்றியா, சாம்பலாம் உப்புன்னு ஊற்றி தள்ளித்து பற்றியா, அந்த சாமர்த்தியம் ஞானம் கொடுத்துரும். ஞானம் ரொம்ப பவித்திரமாகிட்டோம், அப்படியே உன்னை ப்யூரிஃபை ஆகிட்டோம். இந்த தேகமே நீ இல்லைன்னும் போது எவ்வளோ பெரிய பாரத்தில் நமக்குள்ளேருந்து விளக்குது ஞானம். யோசிச்சு பாருங்கள். இந்த தேக நான் நினைக்கும் போது தானே எனக்கு எல்லா கண்ட கசமெல்லாம் வருது, எல்லா குப்பைகளும் மனசில் ஏறுது, எவ்வளோ பெரிய பாரம் மனசில் ஏற்படுது. இந்த தேகம் நான், மனசு நான், இந்த தேகத்துக்கு சம்மந்தமான என் உயிர், என்னுடைய குழந்தைகள், என் பிள்ளை, அது என் சொத்து சுகம், அவளும் எல்லா குப்பைகளும் வருது. எனக்கு அந்த கடமை இருக்குது, இந்த கடமைக்கு நான் அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். ஒரே ஒரு நிமிஷம் மென்டலி இல்லிங்கேஷன், அதாவது மனசளவில் பட்டுதலற்றவர்களாக, கொஞ்சம் கற்பனா சக்தியில், கொஞ்சம் மனசளவில் இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால், ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோபய, பெரிய பயம் உங்களை விட்டு போயிடும். இந்த தேகம்னு கொஞ்சம் இறங்கிட்டோம்னா, தேக நிலையில் இறங்கி நம்ம சிந்திக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம நரக வேதனைகளை அனுபவிக்கிறோமோ, இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு ஒதுங்கும்போது எவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்குது. நான் அப்போது அந்த பயத்திலிருந்து, மகதோ பயாத், பெரிய பயத்திலிருந்து ஒன்று விடுவிச்சிடுமா. இது ஸ்வல்பம் அப்பியசிய, இந்த ஆத்ம சாதன விசாரமானது கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ண கடைப்பிடிச்சா கூட போதும். பெரிய கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுவிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேகத்துக்கு வர்றது போட்டோமே, மனசுக்கு வர வேண்டியது போட்டோமே. மனசில் நினைவுகள் ரூபத்தில் வருது, கவலைகள் ரூபத்தில், அது பாட்டு ஒரு பக்கம் வரட்டும். தேகத்துக்கு வர வேண்டியது தேகத்துக்கு வரட்டும். யாருக்கோ வருது, ஏதோ வருது, இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணால், கிருஷ்ணனுடைய அம்சமாகி இந்த ஆத்மா கிருஷ்ணனை தியானம் பண்ணால் தெரியும். கிருஷ்ணன் எப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான், ஒவ்வொரு லீலையிலையும் நம்ம பார்க்குறோம். நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் செய்கிற மாதிரி தெரியுதே தவிர உண்மையிலே பகவான் செய்கிறதில்லை. அவனுடைய மாயை தான் செய்யுது எல்லாமே. ஈவன் உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறது கூட பகவானுடைய மாயை தான். ஆனால் பகவான் செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பகவான் செய்யறதில்லை. அவனுடைய சக்தி தான் செயல்படுகிறார் எல்லா செயல்களையும். பகவான் அவதாரம் பண்ணுவது கூட அவன் சக்தி அவளும் யோகமாயி அவங்களையும் விற்று கொண்டு தான் பூமியில் வரான். ஏன்னா தான் எப்படி இருக்கான், தான் சாட்சி மாத்திரமாக, தான் எதுலேயும் சம்மந்தப்படுறது. அவன் ஆனந்தமயமாக, சச்சிதானந்த சொரூபனா ஆனந்தமயமாக இருக்கிறான். ஆனால் அவன் செயல்பாடுகள்லாம் பார்த்தா ஒருத்தனை வதம் பண்ணுறான், குத்துறான், எல்லாம் பண்ணுறான். அதெல்லாம் விஷ்ணு பண்ணுறார். அதாவது பகவானுடைய சக்தி விஷ்ணுன்றது சாத்விகத்தன்மை. இந்த சாத்விகத்தன்மையினால் எதை எப்படி பட்டுவாடா பண்ணமோ அது அசுரர்கள் அழிக்கணும், அழிக்க வேண்டியது, துஷ்ட நிற்கிறவங்க, சிஷ்ட பரிபாலனம், இதெல்லாம் விஷ்ணு. பகவான் கிருஷ்ணர் பண்ணுறதில்ல. பகவான் சாட்சி மாத்திரமா, அவர் பாடு ஆனந்தமாக இருக்கிறார் கோலகத்தில். அதுக்கு பகவான் சமான பகவானே பண்ணுற மாதிரி இருக்குன்னு, அதான் மாயே. பகவான் தன் யோக சக்தினால் அப்படி தான் பண்ணுற மாதிரி காண்பிக்கிறானே தவிர உண்மையிலே பகவான் எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த பகவானுடைய செயல்களை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நிர்விகாரன். பகவான்
நிர்விகாரனாக இருக்கக்கூடியவன். அதே சமயத்தில் பகவான் அவ்வியக்தனாக இருக்கக்கூடியவன். வியக்தமாகவும் இருப்பான், அவ்வியக்தனாக இருப்பான். ஆனால் வியக்தமானது நம்மளை மாதிரி பாஞ்சபோதிய சரீரம் இல்லை, சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். வியக்தமாக வந்தாலும் சரி, அவ்வியக்தனாக இருந்தாலும் சரி, நிராகாரனாக இருந்தாலும் சரி, நிர்குணனாக இருந்தாலும் சரி, நிஷ்கிரியனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் பகவான் தான். அதெல்லாம் கொஞ்சம் டாப்பிக்கு கொஞ்சம் டீப்பாக போனோம்னா ஆத்ம விசாரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெரிய இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்காதனால்தான் அல்ப விஷயங்களில் போய் மாட்டிக்கிறோம், பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறோம். பகவானை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டோம்னா பகவான் வேற இல்லை, நாம் வேற இல்லை. பகவானுடைய அம்சமாகிய நாம் பகவானை விட்டு இணை பிரியாதவர்கள். ஆனால் பகவான் இப்போ நினச்சா கூட நினைக்க முடியலையேன்னா, இந்த தேகம் நீ நினைக்கச்சின்னு இருக்கிறியே, அது எப்படி அப்போ எப்படி பகவானை நீ திடமாக நினைப்பேன்? தேகம் நீ இல்லை, நீ எப்போ நீ மறுக்கிறியோ அன்றைக்கி தான் பகவானுடைய அம்சம் அப்படின்னு பகவானை விட்டு பிரியாதவன், பகவானை போலவே சச்சிதானந்த ஸ்வரூபன் நான் அப்படின்னு உணர்கிற மனப்பான்மை வரும். அதெல்லாம் டெய்லியும் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் படித்து அதை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். அதை படிச்சுட்டே வந்தோம்னாவே கொஞ்சம் பகவத்கீதையில் கொஞ்சம் போய் நினைக்கணும். கங்கா ஸ்நானம் பண்ணால் எப்படி நம்ம பாவங்கள்லாம் நீங்கி பவித்திரம் அடைகிறோமோ, அதுபோல் பகவத்கீதா ஸ்நானம் பண்ணால் நம்ம மனசு ஆத்மா பரிசுத்தம் அடையும். ஆத்மசுத்தி அபிப்சதா, ஆத்மசுத்தி ஏற்படணும்னா கீதையில் போய் அடிக்கடி நனைஞ்சு வரணும். கீதையில் போய் அடிக்கடி ஸ்நானம் பண்ணணும். கீதையில் பாகவதத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். அப்போ தான் நம்ம பியூரிஃபை அடைவோம். இல்லைன்னா நம்ம டிக்டாக்கு, இந்த அரசியல்வாதி பேசுகிறதோ, அரசியல்வாதியினுடைய கதைகளோ, சினிமா கதைகளோ, தேவையில்லாத நியூஸுங்கோ, மனசை கெடுக்கக்கூடிய, மனசை அசுத்தமாக்கக்கூடிய விஷயங்கள் ஃபோனை பார்த்துன்னு உட்காந்து இருப்போம். நிறைய அசுத்தமான விஷயங்கள்லாம் இப்போ வந்துனே இருக்க. நிறைய யூடியூப்லாம் பார்த்தா மனசை கலங்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வருது. அப்போ இவைகளெல்லாம் மனசை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சினிமா, அப்போ இந்த அரசியலை பற்றி பேசுகிறது, விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தா மனசை கலங்கமாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய உலகத்தில் பார்த்தாவே பூரா. அப்போ இதிலேருந்து வெளியே வரணும்னா பகவத்கீதை கொஞ்சமாவது பகவத்கீதையில் நம்ம நினைஞ்சாதான், அப்படியேப்பட்ட சாதுக்களுடைய உபன்யாசங்களை கேட்டால் தான் நம்ம பியூரிஃபை ஆக முடியும். இல்லைன்னா லோக விஷயம் உன்னை கலிபுருஷன் உன்னை அசுத்தமாகிடுவான். அப்போ அசுத்தமான மனப்பான்மையில் ஆத்ம ஞானத்தை பற்றி அந்த ஆத்ம ஞான பாவம் கூட வராது. அந்த ஆத்மஸ்வரூபமான அனுபவம் நமக்கு ஏற்படாது. அதனால் மகான்களை தியானம் பண்ணிடணும். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரெல்லாம் ஆத்மனிஷ்டையில் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. நிறைய நாமா சொல்லணும். சுத்தமாக ஃபோனை திரும்பியே பார்க்கக்கூடாது. முக்கியமான பகவத்கீதை, பாகவதம் போல் உபன்யாசம், தெய்வீக விஷயம் மட்டும் பார்க்குறோமா, அத்தோட யாரும் கட்டிக்கணும். மற்றதெல்லாம் திரும்பி பார்த்தோம்னா அவன் என்ன சொன்னான், இவனை சொன்னான், அவனை இப்போ சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அவன் மேலே கம்ப்ளைண்ட், இவன் மேலே கம்ப்ளைண்ட், அவன் கெட்டவன், இவன் நல்லவன், எல்லா தோஷங்களும் நம்மளுக்கு வந்துடும். அவன் நல்லவனாக இருந்தான்னா கெட்டவனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன வந்தது? நமக்கு அந்த ஃபோனை திறந்தாலே ஃபஸ்ட்டு டிவி, நிறைய பேருக்கு டிவி சீரியலு, பாடம், சினிமா அதெல்லாம் கெடுத்தது. இப்போ என்னென்னா ஃபோன் கையில் கிடச்சிடுச்சு. ஃபோன் மூலமாக மனசை கெடுக்குது. அப்போது இவைகள்லாம் திரும்பியே பார்க்கக்கூடாது. யார் கெட்டு போனான்னா, ஏன்னா நல்லவங்க போல் வேஷம் போடுவாங்க. அவர்கள் நல்லதாக இருப்பாங்க. ஆனால் அந்த விமர்சனம் பண்ணி, இப்போ பத்திரிகையாளர்லாம் விமர்சனம் பண்ணி சம்பாதிப்பாங்க. அதை பற்றி விமர்சனம் பண்ணி போட்டதே திருப்பி போட்டு நம்ம மனசை கலங்கடிக்க வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. கடைசியில் நம்ம தான் கலங்க மாட்டேன்னு நிற்போம், நம்ம கஷ்டப்பட்டுன்னு. ஆனால் தேவையில்லாத இந்த குப்பைகள்லாம்
அசுத்த வழி நம்ம மைண்டு ப்யூரிஃபை ஆகணும்னா அடிக்கடி கீதா ஸ்நானம் பண்ணணும். கீதையே போய் பாராயணம் பண்ணணும். பகவத்கீதையை பாராயணம் பண்ணணும். பாகவதம் படிக்கணும். பாகவத ஸ்நானம், கீதா ஸ்நானம் பண்ண, ராமாயண ஸ்நானம் பண்ணோம்னா மனசு ப்யூரிஃபை ஆகிடும். ராமருடைய குணங்களை பற்றி பேசுனோடனே அடுத்த நிமிஷம் நம்ம இப்படிலாம் வாழ வேண்டியவங்க. நாம் ராமரை மாதிரி வாழணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் பிரியமுள்ளவங்களாக இருக்கணும், எல்லாருக்கும் அன்பாக நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள அந்த தாட்ஸ் உண்டாகும். இந்த தேகத்துக்கு என்னென்ன வரட்டும், அந்த ஆத்மா தேகம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சில விஷயங்களை ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்பியாசேன வைராக்கியமாக வைராக்கியம் வேணும். ஆனால் பழக்கத்தில் நாம் வளைக்க முடியாத மனசை கூட வளைச்சிடலாம். மனசை வழி கொண்டு வர முடியுன்றார் கீதையில் பகவான் சொல்கிறார். ஆனால் நீ பயிற்சி இல்லை, அப்பியாசம் வேணும், பயிற்சி வேணும். அப்போ மனசு ஒருமுகப்பட்டது என்னென்னா ஆத்மா ஞானத்தினால்தான் இந்த மனசை அடக்க முடியும். ஆத்ம விசாரம் பண்ணணும். இந்த மனசு நான் இல்லை, ஆத்மாவில். அப்போ அந்த ஆத்மா யார்? ஆத்மா தியானம் பண்ணணும்னா ஆத்மா என்ன கலரில் இருக்குது? கிருஷ்ணன் என்ன கலரில் இருக்கா? நீல நிறத்தில். அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணு. அப்போ நீ ஆத்ம நிலையில் தான் இருக்கிற. அப்போது கிருஷ்ணனை நினைக்கும் போதெல்லாம் நீ ஆத்மஸ்வரூபத்தில் தான் இருக்கிற, நீ உடல் நிலையில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ கிருஷ்ணன் லீலைகளை பற்றி பேசு, கிருஷ்ணனுடைய செய்களை பாரு. ஆனால் கிருஷ்ணன் எதையும் செய்கிறதில்ல, ஆனால் எல்லாம் செய்கிற மாதிரி காட்டுறான் பாரு. அவன் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கிறான் பகவான். அதான் நம்மளுடைய நிலை, நம்மளுடைய உண்மையான நிலை அதுதான். அதனால் புனச்சரிவுதான். அரைச்சமாகவே அரைச்சி நாம் அதே இல்லறத்தில் போய் விழுந்து கஷ்டப்படாமல் அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக என்ன செய்யலைன்னா, புதுசாக எதுவும் செய்வேன்னா உன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோ. வேத்தியம் வாஸ்து மாத்திர வஸ்து. அதை தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்துவை தவிர அதை அடைய வேண்டிய வஸ்து இல்லை. அதில் ஈடுபட்டோம்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க. மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் தொடர்பே இருக்காது. பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு எண்ணங்களை வாட்ச் பண்ணி பாருங்கள். மனசில் வரக்கூடிய எண்ணங்கள், இந்த எண்ணங்களுக்கும் அடுத்த எண்ணங்கள் வர்றதுக்கும் தொடர்பே கிடையாது. அது தொடர்பு இல்லாமல் பாடி எண்ணங்கள் பிரவாகமாக வந்துட்டு இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். சரி, இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள ஏன்னா அப்படியே கண்ணை சொக்குது, அப்படியே டைம் ஆகிடுச்சு இல்லையா, தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி, அதனால் அப்புறம் பேசலாம். நம்ம இதை பற்றி நிறைய ஆத்ம விசாரம் பண்ணலாம். நம்ம அப்படியே நிறைய விஷயங்கள் பேசலாம். சரி, அது நம்ம என்னவோ பகவான் இன்றைக்கி கிட்ட பேச வச்சான். எப்பவும் இதில் நிஷ்டையாக இருக்கணும். அது பகவான் தான் கருணை காட்டணும். ராம 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 ராம. श्रीराम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम, सकल साधमणि की जय, राम 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 राम।